அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 23/7/2024 ஆடி மாதத்தின் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, முத்திதிகள் கூடி வரும் நாள். ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய் முத்திதிகள் கூடி வருது. இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த வழிபாட்டு முறையில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை செஞ்சு பாருங்க. கழுத்தை நெரிக்கும் கடனும் உங்களுக்கு காணாமல் போகும். அதில் முதல்ல ஆடி செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய ஔவையார் வழிபாடு, அதாவது இன்று இரவு பச்சரிசி மாவில் தண்ணீர் மற்றும் ஊற்றி பிசைந்து கொழுக்கட்டை போல் செய்து அதை சுடு தண்ணியில் வேக வச்சு அந்த கொழுக்கட்டையை எடுத்து பிள்ளையாரை நினச்சி கும்பிடுவாங்க. அந்த வழிபாடு ஔவையார் நோன்புன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த வழிபாட்டை செய்யணும். ஒன்று, இந்த வழிபாட்டை உங்களுக்கு இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரை தீபம். துவரம் பருப்பை ஒரு தட்டில் பரப்பி 6 வெற்றிலைகளை அதன் மேல் வைத்து 6 அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ தீபம். குலதெய்வத்துக்கு மாவிளக்கு போட்டு தீபம் போடணும். இப்போ இந்த மூன்றில் எது உங்களுக்கு சாத்தியமோ, முதல்ல நான் ஒரு வழிபாடு சொன்னேன் இல்லையா, அதை உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்கிறேன். இன்று இரவு ஒரு 9 மணிக்கு மேலே வீட்டில் ஆண்கள் இருக்கக்கூடாது. வீடெல்லாம் சுத்தமாக இருக்கணும். அசைவம் புழங்கி இருக்கக்கூடாது. பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி, உப்பு எதுவுமே போடக்கூடாது, பிசைந்து பால் கொழுக்கட்டையை நீங்கள் உருட்டுவீங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி உருட்டிக்கோங்க. அடுப்பில் தண்ணீரை நல்லா தரன்னு கொதிக்க வைங்க. அதில் இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறத போடுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாவுலேயே தேங்காய், வெத்தலை, பாக்கு, பூ, பழம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போடுவாங்க. அந்த காலத்தில் இதுக்கு ஒரு பெரிய கதையுமே உண்டு. இந்த விரதத்தை அதாவது இந்த ஔவையார் நோன்பு இன்றும் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அந்த பக்கம், அதாவது விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இதை மாதிரி இடங்கள்லாம் இன்றும் ரொம்ப விசேஷமாக நிறைய பேர் கூடி இன்றும் அனுஷ்டிக்கிறாங்க இந்த விரத முறையை. ஏன்னா எப்பேற்பட்ட கடனும் காணாமல் போகும். இந்த விரதத்தை பல வருடங்களாக எங்கள் குடும்பத்திலையுமே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. ஔவையார் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் இது மாதிரி கொழுக்கட்டைகள் செய்து அந்த கொழுக்கட்டையை நீங்கள் பூஜை அறையில் விநாயகருக்கு முன்னாடி வச்சு அந்த பச்சரிசி மாவிலே விளக்கு மாதிரியும் செஞ்சு அதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு, பூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா புங்கை இலை, புளிய இலை இதெல்லாம் வச்சு இன்று இந்த வழிபாடு செய்யணும். ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, துவரை தீபம். ஏன்னா இன்றைய நாள் ஆடி முதல் செவ்வாய், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். துவரை தீபம், துவரை மேலே வெத்தலை வச்சு தீபம் ஏற்றுறது. மூன்றாவது குலதெய்வத்தை நினச்சி மாவிளக்கு தீபம். பச்சரிசி மாவில் வெல்லம் சேர்த்து, சுக்குத்தூள் சேர்த்து, ஏலக்காய் சேர்த்து, நெய் சேர்த்து மாவிளக்கு போல் பிசைந்து குலதெய்வத்தை நினைச்சு தீபம் ஏற்றுவது. இந்த 3 தீபமுமே, அதாவது பச்சரிசி மாவு தீபம், துவரை தீபம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு தீபம், இது 3மே எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கடன் அடையிறதுக்கான சூழலை உங்களுக்கு நிச்சயமாக உண்டாக்கி கொடுக்கும். இது 3ல் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை இன்னைக்கு நீங்கள் தவறாமல் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். அது மாதிரி இந்த ஔவையார் நோன்பை பற்றி அடுத்த வாரம் உங்களுக்கு நான் விளக்கமாக அந்த கதை சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். வருகிற ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.